இல்லம்மா, கவி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி இருந்தா. இல்ல அதான் அவளை கூட்டிட்டீங்க பீச் வரைக்கும் வந்தேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி சரி, அப்போ நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் வச்சிடுறேன். இல்லம்மா, நாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவோம். சரி அப்படின்னா வாங்க, நான் டிஃபன் ரெடியா எடுத்து வைக்கிறேன். சரிம்மா என்றவன் போனை வைத்து விட்டு கவிதாவை பார்த்து சிரிக்க, கவிதாவும் வெட்கத்தில் அவனை பார்த்து சிரித்தாள். ஆனாலும் விஸ்வா, நீங்க ரொம்ப மோசம். அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லி இருக்கலாம். ஆமாண்டி, நானும் மறந்துட்டேன். அது என்னன்னா, இவ்ளோ வருஷமா இப்படியே இருந்துட்டேன்னா யார்கிட்டயும் சொல்லிட்டு போகணும், யாரும் என்ன தேடுவாங்கன்ற ஒரு நினைப்பே எனக்கு இல்லாம இருந்துச்சுடி. அதுவேதான் என் மைண்ட் செட்டே தவிர இன்னும் எனக்கு பழக்கமாகல. இனிமே எங்க போனாலும் நானே மறந்தாலும் நீ தயவு செஞ்சு எனக்கு ஞாபகப்படுத்து, சரியா? ஓகே விஸ்வா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. இனிமே அதை நினைச்சு நீங்க சந்தோஷமா இருங்க என்றவள் அவனின் கையை ஆதரவாக பற்றி கொள்ள, அவள் கையை எடுத்து மென்மையாக முத்தம் கொடுத்தவன், தேங்க்ஸ் டி கவி, நீ மட்டும் இல்லனா என் லைஃப் ஜீரோ தான். அப்படி சொல்லாதீங்க விஸ்வா, ஏன் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இல்லடி, என்னோட பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப மோசமா தான் இருக்கும். நாங்க பாக்குறதுக்கு தான் இப்போ கொஞ்சம் ரிச்சா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பிறப்பளவுல நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைங்க, அடித்தட்டு மக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரேஞ்சில இருந்தவங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒண்ணும் புரியாம கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்படியே இருந்திருந்தோம்னா இந்நேரம் என் வாழ்க்கையில நீ எனக்கு கிடைச்சிருக்க மாட்டல்ல. ஆதி மட்டும் எங்களுக்கு ஃப்ரெண்டா கிடைக்கலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. அவனாலதான் கண்டிப்பா நீ எனக்கு கிடைச்ச. சரி சரி போதும், உடனே உங்க ஃப்ரெண்டோட பிராணத்தை பாட ஆரம்பிச்சிருவீங்களே. என்னடி இப்படி சொல்ற? ஆதி எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கான் தெரியுமா? எங்க 2 பேருக்கும் வாழ்க்கை கொடுத்திருக்கான், எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கான். அவனை எல்லாம் எந்த காலத்திலயும் என்னால மறக்க முடியாதுடி. அவனுக்காக என் உயிரை கேட்டா கூட கொடுப்பேன் என்றதும் உடனே கவிதா, அப்போ ஆதிக்காக உங்க உயிரை கொடுத்துட்டா நான் என்ன பண்றது விஸ்வா என்று கண் கலங்கியபடியே கேட்க, இல்லடி, அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்றதான் அப்படி சொல்ல வந்தேன். அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு எங்கேயும் தனியா போயிட மாட்டேன், நீ கவலைப்படாத. சி, வாய முடுங்க விஸ்வா, உங்களுக்கு எப்ப எதை பேசணும் எதுவுமே தெரியாது என்றவள் அவன் கையிலிருந்து தன் கையை உருவிக்கொள்ள நினைக்க, ஆனால் அவனுடைய கை அவளது கையை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தது. விடுங்க விஸ்வா, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அப்படி சொல்லாதடி செல்லம், நீயும் கோவப்பட்டா நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட பேசுறதுக்கு நீ ஒருத்தி தானே இருக்க. ஆமா, ஆனா உன்னா உடனே இப்படி சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திடுங்க என்று கூறியவள் அமைதியாக இருக்க, ஆனாலும் கவி, உன் கை ரொம்ப சில்லுன்னு தாண்டி இருக்கு. அதான் சொன்னனே விஸ்வா, பயங்கர குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கூட கொஞ்சம் குளிர் நடுங்குற மாதிரி தான் இருக்குது. நீங்க ஏசி போடாததுனாலதான் கொஞ்சம் சமாளிச்சுட்டு வரேன். அதுவும் இல்லாம நீங்க கொடுத்த அந்த மருத்துவ முத்தம் நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு. அப்படியா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காடி? ஆமாமா, ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறவும், சரி, போன உடனே உனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வழியை பாரு என்று இருவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டு வர, அதே நேரம் வீடு வந்து சேர்ந்தனர். காரில் இருந்து இறங்கி வந்த கவிதாவை பார்த்த கௌசல்யா, கவி, என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? உன் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு. அத்தை, பீச்ல ஆசையா விளையாடிட்டு இருந்தா ஒரு பெரிய அலை வந்து என்னை பிடிச்சு தள்ளி விட்டுருச்சு அத்தை. ஐயோ, என்னம்மா இவ்வளவு கேஷுவலா சொல்ற? உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? இல்ல, என் ட்ரெஸ் தான் நனைஞ்சிடுச்சு, மத்தபடி விஸ்வா என்ன டக்குன்னு நல்லா புடிச்சுக்கிட்டாரு. இல்லன்னா இன்னைக்கு உங்க மருமக தண்ணீரோட தண்ணியா அடிச்சுட்டு போயிருப்பேன். வாய கழுவு கவிதா, என்ன பேசுற நீ? ஃபர்ஸ்ட் உள்ள வா. உனக்கு கொஞ்ச நாளாவே நேரமே சரியில்லை. உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பூசாரி கிட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் உனக்கு சுத்தி போடணும். என்னத்த சொல்றீங்க? ஆமா கவி, எனக்கு என்னவோ மனசுக்கு அப்படிதான் தோணுது என்றதும் அவரை பார்த்த விஸ்வா, ஆமாமா, கரெக்டா சொன்னீங்கம்மா. முதல்ல அந்த பக்கி பையனுங்க இவ்வளவு கடத்திட்டு போயிட்டானுங்க, இன்னைக்கு பீச் தண்ணில உருட்டி அடிச்சுக்கிட்டு ஓடி இருப்பா. நான் மட்டும் பிடிக்கலன்னா என்னவோ எனக்கும் அப்படித்தான் தோணுது. இவளுக்கு நேரம் சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன் என்று கூற, விஸ்வா நீங்களுமா? ஆமாண்டி, அம்மா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அம்மா, எந்த கோயிலுக்கு இவளை கூட்டிட்டு போகணும்? ஹைனரப்பன் கோயில் விஸ்வா. அங்க போய் பூசாரி கிட்ட எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்தோம்னா கவிதாவை நிக்க வச்சு நல்லா சாமி கும்பிட வச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு சுத்தி போடுவாரு. அப்படி போட்டார்னா அவளுக்கு பிடிச்சிருக்க திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு போயிடும். சரிம்மா, அப்போ எப்ப போலாம்? வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கே போயிட்டு வந்துடலாம். என்ன கவிதா, சரிதானே? ஓகே அத்தை, நீங்க சொன்ன அதுக்கப்புறம் நோ அப்செக்ஷன் என்று சிரித்துக்கொண்டே கூறியவளை பார்த்தவர்,
சரி சரி, இப்ப நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்திர வழிய பாரு. இப்படியே இருந்தா ஜோரம் ஏதாவது வந்துட போகுது. ஆமாத்த, எனக்கு கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கு, நான் போறேன் என்று வேகமாக அறைக்குள் செல்ல பின்னாலேயே செல்ல இருந்த விஸ்வாவின் கையை பிடித்து தடுத்தவர், விஸ்வா என்னம்மா, கவிய நீ எங்க வேணாலும் கூட்டிட்டு போ, எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் வேணும். ஆனா எங்க கவிதாவை கூட்டிட்டு போனாலும் தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கப்பா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே அவளை நான் ரொம்பவே கவனமா பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ உள்ள போ, நான் உங்க 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வரவா? இல்லம்மா வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் சாப்பிட போறேன்ல, அதனால காஃபி எல்லாம் வேண்டாம். ஓகே, நீங்க 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. அப்பா வந்துட்டாரம்மா? இன்னும் வரல விஸ்வா, அவருக்கு இப்பதான் போன் அடிச்சேன், ஒரே டிராபிக்கா இருக்கான், வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாரு. சரிம்மா, அப்பா வரட்டும், எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஹரி வந்துட்டானா? மாப்பிள்ள வந்துட்டாருப்பா, பிரியங்கா கூட ரூம்ல தான் இருக்காரு. சரிம்மா என்றவன் தங்களது அறைக்குள் நுழைந்தான். அப்பொழுது கவிதா தன்னுடைய கல்லூரி பையை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு ஜடையை கழட்டி கொண்டிருந்தாள். அறைக்குள் நுழைந்த விஸ்வா அவளை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவள் தாடையில் முகத்தை பதித்தவன், ஹே கவி, என்ன பண்ண போற? என்ன விஸ்வா கேள்வி? குளிக்கதான் போறேன். ஏண்டி இப்ப போய் குளிக்க போற? பின்ன உப்பு தண்ணியில உரண்டு புரண்டுட்டு அப்படியே படுத்தா உடம்பெல்லாம் பிக்காதா? அதான் குளிச்சுட்டு சாப்பிட்டு படுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் என்றவள் அவனை தள்ளி விட்டு விட்டு டவலை எடுத்துக்கொண்டு புறப்பட்டவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. உடனே டக்கு டக்கென்று தன்னுடைய வாட்ச், மொபைல், பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வைத்து விட்டு அவள் பின்னாலேயே செல்ல அவள் உள்ளே சென்று டவலை போட்டுவிட்டு கதவை சாத்தும் பொழுது அதே நேரம் விஸ்வா அந்த குளியலறைக்குள் புகுந்திருந்தான். என்ன விஸ்வா இது? என்னடி இப்போ எதுக்கு இப்படி பாக்குறீங்க? என்ன பாக்குறேன்? என்ன விஸ்வா ஏட்டிக்கு போட்டியாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் பார்வையின் வீரியம் வேறு எதையோ உணர்த்தியது. பெண்ணவளுக்கு மெதுமெதுவாக அவள் பின்னால் நகர்ந்து சென்று கொண்டிருக்க, எதுக்கடி என்ன பார்த்து பின்னாடியே போற? உங்க பார்வையே சரியில்லை, அதான். என் பார்வை உன் விஷயத்துல மட்டும் அப்படித்தான் இருக்கும், அதுக்கு எவ்வளவு தூரம் பின்னாடி போவ? என்ன விஸ்வா விளையாடாதீங்க, நம்ம குளிச்சுட்டு போய் சாப்பிடணும். அத்தை வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மாமா வேற வந்துருவாங்க. வரட்டும் விஸ்வா, ப்ளீஸ் கிட்ட வராதீங்க. வந்தா என்னடி பண்ணுவ? அதான் வராதீங்கன்னு சொல்றேன்ல, அதான் வந்தா என்ன பண்ணுவன்னு கேட்டேன். நீங்க என் கிட்ட வந்தாலே நான் என்னையே எழுந்துடுறேன் விஸ்வா, அதுக்கப்புறம் என்னால உங்களை அவாய்ட் பண்ணவே முடியல. நானும் கூட சேர்ந்து உங்க கூடவே தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அப்படி வாடி வழிக்கு என் செல்ல பொண்டாட்டி என்றவன் அவளின் இருபுறமும் தன் கையை வைத்து அணை கட்டியவன், சரி நான் யார் உனக்கு? இது என்ன கேள்வி? சொல்லுடி. என் புருஷன். அப்போ எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு உரிமை இருக்குதானே? இருக்குதான், யார் இல்லைன்னு சொன்னாங்க? அப்போ நான் பண்ண போது மட்டும் நீ ஏன் இப்படி பயந்து பயந்து பின்னாடி போற? அதுவா, நான் இப்போ குளிக்கிறதுக்காக வந்தேன். சரி குளி, யார் வேண்டாம்னு சொன்னா? விஸ்வா விளையாடாதீங்க. என்னடி, நான் பேசிட்டு தானே இருக்கேன், இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல என்று அவனுடைய மொத்த வெயிட்டையும் அவள் மேல் போட அவள் சுவற்றில் பள்ளி போல ஒட்டி கொண்டாள். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் விஸ்வா. என்னடி அநியாயம்? ஏன் மேடம் எங்க முன்னாடி எல்லாம் குளிக்க மாட்டீங்களோ? எப்படி விஸ்வா, எனக்கு கொஞ்சம் மாதிரியா இருக்குது. இதத்தான டெய்லி சொல்ற, என்னவோ இதுக்கு முன்னாடியே நான் பார்க்காத மாதிரி. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே வெக்கப்படுவ என்றவன் பேசிக்கொண்டே அவளது கழுத்து வளைவில் முகம் புதைக்க, விஸ்வா கசகசன்னு இருக்கு, எட்ட போங்க பிளீஸ். ஓ, அப்போ குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்கலாம்னு சொல்றியா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? இப்பதானடி சொன்ன கசகசன்னு இருக்கு, எட்ட போகன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் என்றவன் வேகமாக அவளது டாப்பை பிடித்து கழட்ட அதில் பதறியவள், என்ன விஸ்வா விளையாட்டு இது, நானே கழட்டிக்கிறேன் விடுங்க. நீ எங்க பேசிக்கிட்டேதான் இருக்கிற, அடுத்த கட்ட வேலைக்கு மூவ் ஆகவே மாற்றியே. அதான் நானே உன் வேலையை பார்த்து விடுறேன் என்று கடகடவென்று அவளது ஆடைகளை உருவி தூக்கி எறிந்தவன் அவனது ஆடைகளையும் கழட்டிவிட்டு ஷவரை திறந்து விட்டான். ஜில்லென்று தண்ணீர் மேலே கொட்டியவுடன் கவிதாவிற்கு மீண்டும் உடலில் கொஞ்சம் நடுக்கமாவது போல இருக்க, விஸ்வா என்னடி, நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு குளிக்காமலே இருந்திருக்கலாமோ? ஏன், என்னாச்சு? இல்ல, மறுபடியும் சில்லுன்னு தண்ணி மேல பட்டவனே உடம்பெல்லாம் கடகடன்னு நடுக்குது விஸ்வா. என்னடி சொல்ற, மறுபடியும் நடுக்குதா? சரி இரு என்றவன் வேகமாக அவளை குளிக்க வைத்து விட்டு டவலை தலையில் சுற்றி விட்டவன் பின்பு அவளை அழைத்து கொண்டு வெளியே சென்று, நீ ட்ரெஸ் மாத்திட்டு வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். முடிய சீக்கிரமா காய வைடி.
ஓகே விஸ்வா என்றவள் அமைதியாக ஆடையை மாற்றிக்கொண்டு மெத்தையில் அமர்ந்தாள். அதே நேரம் விஸ்வா குளித்துவிட்டு வெளியே வரும்பொழுது கவிதா கொண்டையை கூட கழட்டாமல் கை கால்களை குறுக்கிக் கொண்டு மெத்தையில் படுத்துக் கொண்டிருந்தாள். என்ன இவ சரியான லூசா இருப்பா போல இருக்கு. எத்தனை டைம் தான் சொல்றது இப்படி முடியல ஈரத்தோட படுக்காதன்னு என்றவன் அவள் அருகே வந்து, கவி ஃபர்ஸ்ட் எழுந்து கொண்டே ரிமூவ் பண்ணு, முடிய காய வச்சுட்டு தூங்கலாம், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கூறியவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் உடைமாற்றிக் கொண்டு வெளியே வர அவள் அப்பொழுதும் படுத்துக்கொண்டே இருந்தாள். வர வர இவ எதுவும் கேட்கறதே கிடையாது என்று கோபமாக அவள் அருகில் வந்தவன் அவள் மேல் கையை வைத்து, என்ன கவினி என்று ஒரு உழுக்கு உழுக்க அதில் உடனே அவளுக்கு உடல் தூக்கி போட்டது. அதில் பதறியவன், என்னாச்சு கவி என்று அவளை மேல் கை வைத்து திருப்பவும் அவள் உடல் நெருப்பாக கொதித்துக் கொண்டிருந்தது. அதில் பதறியவன், கவி என்னாச்சுடி, ரொம்ப குளிரா இருக்குது, பிளீஸ் தயவு செஞ்சு அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. என்னடி நீ, ஒரு நிமிஷம் என்றவன் அந்த ஃபேனை ஆஃப் செய்து விடவும், விஸ்வா எனக்கு துரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க எட்ட போங்க. எதுக்கடி என்ன எட்ட போக சொல்ற? இல்ல விஸ்வா, இப்ப ஏதோ வைரஸ் அது இதுன்னு சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, என்னால உங்களுக்கும் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது இல்ல, அதனால பிளீஸ் நீங்க கொஞ்சம் எட்டையே இருங்களேன். என்னடி முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என் பொண்டாட்டி இங்க ஜொரத்துல துடிச்சிட்டு இருப்பா, அவ பக்கத்துல வந்தா ஒட்டிக்கும்னு நான் எட்ட போய் உட்காந்துக்கணுமா என்ன? என்ன அவ்வளவு கோழன்னு நினைச்சியா என்றவன் அவள் தலையில் இருந்த துண்டை உருவி போட்டு விட்டு, ஒரு நிமிஷம் இரு என்று ட்ரையரை எடுத்துக்கொண்டு வந்து வேகமாக அவளது முடியை காய வைத்தான். விஸ்வா இந்த சூடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இத அப்படியே என் உடம்பு ஃபுல்லா காட்டுனா குளிர் போயிடும் இல்ல? என்னடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் நான் உன் முடிய காய வைக்கிறேன், ஒரு நிமிஷம் இரு என்றவன் அவள் முடியை காய வைத்து விட்டு மீண்டும் அவளை படுக்கையில் படுக்க வைத்து போர்வையை போர்த்தியவன் உடனே ஆதிக்கு போன் செய்தான். போனை எடுத்த ஆதி, சொல்லு விஸ்வா, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க, ஏதாவது அர்ஜென்டா? ஆமாண்டா, கவிக்கு ரொம்ப ஹெவியா ஃபீவர் இருக்கு, அவ இருக்கிறத பார்த்தா ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போக முடியாது போல இருக்கு. இப்போ யாராச்சும் டாக்டர் வீட்டுக்கு வந்து பாப்பாங்களா? இது என்னடா கேள்வி, இன்னும் 10 நிமிஷத்துல டாக்டர் வீட்டுல இருப்பாங்க, நீ போனை வை என்றவன் போனை வைத்து விட்டு டாக்டருக்கு போன் செய்து விஷயத்தை கூறி விஸ்வாவின் வீட்டு விலாசத்தையும் கொடுத்தான். ஆதி கூறியது போலவே 10 நிமிடத்தில் டாக்டர் வந்தார். உடனே கௌசல்யா வந்து விஸ்வாவின் ரூம் கதவை தட்ட, கதவை திறந்தவனிடம், விஸ்வா என்னாச்சுப்பா, மாப்பிள்ள அனுப்பிச்சாருன்னு ஒரு டாக்டர் வந்திருக்காங்க, உடம்பு சரியில்லையா உனக்கு, என்னாச்சுப்பா என்று அவன் நெற்றியிலும் கழுத்திலும் கையை வைத்து பார்க்க, அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, கவிக்கு தான் ரொம்ப உடம்பு நெருப்பா கொதிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் ஹாஸ்பிட்டல் போலாமான்னு ஆதிக்கிட்டே கேட்டேன், அவன் தான் டாக்டர் அனுப்புறேன்னு சொன்னான். சரிப்பா, டாக்டர் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் உள்ள அனுப்புறேன் என்று மருத்துவரை அழைத்து கொண்டு உள்ளே வர, அப்பொழுது விஸ்வா அவள் அருகே அமர்ந்து அவள் கைகளை பிடித்து பரபரவென்று தேய்த்து கொண்டிருந்தான். டாக்டர் வந்ததும், வாங்க டாக்டர். ஹலோ மிஸ்டர் விஸ்வா, ஆதி சொன்னாரு, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்றவர் கவிதாவுக்கு ஃபீவரை செக் செய்ய, என்ன இந்த பொண்ணுக்கு இவ்ளோ ஹை டெம்பரேச்சர் இருக்கு, ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டாங்களா, எப்படி உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு, சளி ஏதாவது புடிச்சிருந்துச்சா என்றதும் விஸ்வா, இல்ல டாக்டர், ஜில்லுன்னு எல்லாம் எதுவுமே சாப்பிடல, அதே மாதிரி அவளுக்கு சளி எதுவும் இல்ல, இன்னைக்கு பீச் போயிருந்தோம், ஆனா பீச்ல விளையாடிட்டு இருக்கும் போது பெரிய அலை வந்ததும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டா, விழுந்த உடனே அவ தலை ஃபுல்லா நனைஞ்சிடுச்சு, ட்ரெஸ்ஸும் வீட்டுக்கு வர வரைக்கும் ஈரமாவே இருந்துச்சு, வர்ற வழியெல்லாம் ரொம்ப குளிரா இருக்கு, நடுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தா, அதோட நான் சொல்ல சொல்ல கேட்காம போய் தலைக்கும் குளிச்சுட்டு வந்துட்டா டாக்டர், அதனாலயா இருக்குமா? கரெக்ட் விஸ்வா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், பீச் தண்ணில அவ்வளவு நேரம் இருந்துட்டு வந்திருக்காங்க, ஈர துணியோட அதோட வீட்டுக்கு வந்து தலைக்கும் குளிச்சிருக்காங்க, அதான் இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது வைரல் ஃபீவர் எல்லாம் கிடையாது, நார்மல் ஃபீவர் தான், சோ நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க, நான் இப்போ இவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு டேப்லெட்டை கொடுத்துட்டு போறேன் என்றவர் அவரது பெட்டியில் இருந்து கவிதாவிற்கு ஊசி எடுத்து போட்டார். இப்போ இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, ஃபீவர் அவங்களுக்கு உடனே ஸ்டாப் ஆயிடும், திரும்பவும் ஃபீவர் ஹையாச்சுன்னா நீங்க ஒரு காட்டன் துணியை தண்ணியில நினைச்சு அவங்க உடம்பு ஃபுல்லா தொடச்சு விடுங்க, அப்படி ஒத்தடம் கொடுக்கும் போது ஃபீவர் நல்லாவே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், கண்டிப்பா. சரி, இப்போ அவங்க ஏதாச்சும் சாப்பிட்டாங்களா? இல்ல டாக்டர், இனிமேதான். சரி, அவங்களுக்கு ஹெவி ஃபுட் எல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க, பிரெட் பால் அந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸா கொடுங்க, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கணும், காரம் இல்லாம. ஓகே டாக்டர், கண்டிப்பா என்று கூறவும் பின்பு மருத்துவர் விஸ்வாவிடம் கூறிக்கொண்டு வெளியே சென்று விட்டார்.
கௌசல்யா அவரை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் விஸ்வாவின் அறைக்குள் நுழைந்தவர் கவிதாவை தொட்டு பார்த்து, என்ன விஸ்வா இப்படி நெருப்பா கொதிக்குது? நான் சொன்ன மாதிரி என் மருமகளுக்கு நேரமே சரியில்லை. அம்மா, அவ தண்ணில விழுந்துட்டாமா, அதனாலதான் இந்த மாதிரி ஜுரம் வந்துருச்சு. இல்ல விஸ்வா, பீச் தண்ணில அப்படியெல்லாம் விழுந்து விளையாடலாம், அவ்வளவு சீக்கிரம் ஜுரம் வராது. எனக்கு தெரிஞ்சு அவ விழுந்த வேகத்துல பயந்துருப்பா, பயத்துலதான் ஜுரம் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இரு என்றவர் பூஜை அறைக்கு சென்று கடவுளை வேண்டிக் கொண்டு பூஜை தட்டை எடுத்து வந்து அவள் நெற்றியில் திருநீரை வைத்து விட்டு, நீ கவி பக்கத்திலே இரு, நான் போய் அவளுக்கு பிரெட்டும் பாலும் எடுத்துட்டு வந்துடுறேன். அத இப்ப சாப்பிட கொடுத்தாதான் கொஞ்ச நேரம் கழிச்சு டேப்லெட் போட முடியும். நீ கவலைப்படாத விஸ்வா, நீயே பாத்துக்குவியா இல்ல நான் இருக்கட்டுமா கவி கூட? அம்மா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அவளை. சரிப்பா, இரு வரேன் என்றவர் கிச்சனுக்கு சென்று பாலை சூடு பண்ணி எடுத்துக்கொண்டு பிரெட்டையும் எடுத்துக்கொண்டு வந்து அவனிடம் கொடுத்து, விஸ்வா, கவிக்கு இத ஊட்டி விட்டுட்டு டேப்லெட் போட்டு படுக்க வச்சுடு. நீயும் வாப்பா, நம்ம சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு சுத்தமா பசி இல்ல. அப்படி சொல்லக்கூடாது விஸ்வா, நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தாதான் கவிதாவை பாத்துக்க முடியும். சரி, நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. நானே உன் டிஃபனை ரூம்ல கொண்டு வந்து கொடுத்துறேன். நீ இங்கேயே உன் பொண்டாட்டி கூட உட்காந்துட்டு சாப்பிடு, சரியா? சரிமா என்றவன் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருந்து விட்டான். கௌசல்யா சென்றதும் மெதுவாக கவிதாவை எழுப்பி தன் தோள் மேல் சாய்த்து கொண்டு, கவி, என்ன விஸ்வா, கொஞ்சம் பிரெட்டும் பாலும் சாப்பிட்டு கொடி. வேண்டாம் விஸ்வா, எனக்கு பிடிக்கல, வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. அப்படிதாண்டி இருக்கும், நீ இத சாப்பிட்டா தானே மாத்திரை போட முடியும். வெறும் வயிற்றுல மாத்திரை போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போனாங்கல்ல. பிளீஸ் டி. இல்ல விஸ்வா, எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு எனக்காக சாப்பிடுடி என்று கேட்டதும் அந்த வார்த்தையில் அப்படியே உருகி போனவள், சரி விஸ்வா, ஆனா நான் போதும்னு சொன்னா விட்டுடணும், கம்பல் பண்ணக்கூடாது. கண்டிப்பாடி என்றவன் பிரெட்டை பாலில் முக்கி கொடுக்க கவிதா அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். விஸ்வா, எனக்கு போதும், இதுக்கு மேல சாப்பிட்டா கண்டிப்பா வாமிட் பண்ணிடுவேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த பாலை மட்டும் குடிச்சுக்கிறியா? இப்போ வேண்டாம் விஸ்வா, நான் அப்புறமா லேட்டா குடிச்சுக்கிறேன். சரிடி என்றவன் அதை தூக்கி ஓரம் வைத்து விட்டு, கொஞ்ச நேரம் இப்படியே சாஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறியா? என்ன இப்பதான் சாப்பிட்டு இருக்க, உடனே மாத்திரை போடக்கூடாது இல்ல? ஓகே விஸ்வா என்று அவன் தோளின் மேலே சாய்ந்து கொண்டவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் தலையை கோதி விட்டவன், என்னால தாண்டி உனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நம்ம பாட்டு காலேஜ் முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்திருக்கணும், தேவையில்லாம பீச்சுக்கு போய் என்னாலதான் இப்ப நீ கஷ்டப்படுற. விஸ்வா ப்ளீஸ், அப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? நம்ம 2 பேரும் இந்த மாதிரி வெளியில போய் எவ்வளவு நாள் ஆச்சு, அதுவும் எனக்கு பிடிச்ச பீச்சுக்கு. எனக்கு தெரிஞ்சு அத்தை சொன்ன மாதிரி நான் பயந்துதான் போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் திருநீர் வச்சிருக்காங்கல்ல, சரியா போயிடும், நீங்க பயப்படாதீங்க விஸ்வா என்று கூறவும், அதே நேரம் அவள் உடம்பில் இருக்கும் சூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நன்றாகவே உணர்ந்தான் விஸ்வா. பிறகு மாத்திரையும் தண்ணியையும் எடுத்து அவள் கையில் கொடுத்தவன் அவள் மாத்திரையை போட்டதும் மெதுவாக அவளை படுக்க வைத்து பெட்ஷீட்டை எடுத்து கழுத்து வரை போர்த்தி விட்டவனின் கையை இறுக்கமாக பிடித்தவள், என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க விஸ்வா, எனக்கு பயமா இருக்கு. இல்லடி, நான் இங்கதான் இருக்கேன், இந்த பக்கம் நகர்ந்து வந்து உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன், சரியா? சரி என்றதும் அவன் அப்படியே சுற்றி கொண்டு வந்து அவள் அருகே அமர்ந்ததும் அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அப்படியே உறங்கினாள். அதே நேரம் கௌசல்யா உள்ளே வந்ததும், என்ன விஸ்வா, கவிதா சாப்பிட்டாளா? ஓரளவுக்கு சாப்பிட்டாமா, இப்பதான் மாத்திரை கொடுத்திருக்கேன், அதான் படுத்துட்டா. சரி விஸ்வா, இந்தா நீ சாப்பிடு. அம்மா, அப்படியே அந்த டேபிள் மேல வச்சிருங்க, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிட்டுக்கிறேன். என்னப்பா நீ, நான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல. இல்லம்மா, அவ ரொம்ப பயப்படுறா, என் கைய இறுக்கமா புடிச்சிட்டு இருக்கா, அதான் அவ கொஞ்சம் தூங்குனதுக்கு அப்புறமா நான் கையை எடுத்துட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளவுதான் விஷயமா? நீ இருக்க பாரு என்றவர் வேகமாக அவனுக்கு சப்பாத்தியை பீத்து குருமா தொட்டு வாய்க்கு அருகே கொண்டு வந்து சென்று, இந்தா சாப்பிடு என்றதும் விஸ்வாவிற்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. என்ன விஸ்வா, நீ சின்ன புள்ள மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க? என்ன உன் அம்மான்னு தானே கூப்பிடுற? அப்போ உன் அம்மா ஊட்டி விட்டா நீ சாப்பிட மாட்டியா என்றதும் அவர் கையை பிடித்து கொண்டு தன் கண்களில் ஊற்றிக் கொண்டவன், அம்மா, எனக்கு இந்த மாதிரி அம்மா பாசெல்லாம் திரும்ப கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. இதெல்லாம் எனக்கு திடீர்னு கிடைச்ச மாதிரி இருக்குது. நான் இந்த பாசத்திலேயே வாழ ஆரம்பிச்சிட்டேன். தயவு செஞ்சு எந்த காலத்துல என்ன வெறுத்து ஒதுக்கிட மாட்டீங்கல்ல. சி, என்ன விஸ்வா நீ இப்படி எல்லாம் பேசுற?
நீ என் புள்ளடா, உன்னை எப்படி நான் அப்படி வெறுத்து ஒதுக்குவேன் சொல்லு என்று அவன் தாடையில் கை வைத்து பேசியதும் அவன் அப்படியே குளிர்ந்து விட்டான். சரி, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, இந்தா என்று கௌசல்யா ஊட்டிவிட அந்த ஆனந்தத்திலேயே கடகடவென்று சாப்பிட்டான். கௌசல்யா எடுத்து கொண்டு வந்திருந்த 3 சப்பாத்தியையும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தவன், அம்மா தேங்க்ஸ் என்றதும், அடிபடுவ விஸ்வா, பாத்துக்க, நாளை பின்ன எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா நீ பாத்துக்க மாட்டியா விஸ்வா? என்னமா இப்படி சொல்லிட்டீங்க? நான் தான் உங்களை பாத்துக்குவேன், நீங்க கவலையே படாதீங்க. அப்புறம் இப்போ கவிதா இருக்கிற நிலைமையில உனக்காக நான் இத கூட செய்யக்கூடாதா? சரிம்மா, அப்பா வந்துட்டாங்களா? இப்பதான்ப்பா வந்தாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி கவிதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவர் கவிதாவை பாக்கணும்னு சொன்னாரு. நான் தான் வேண்டாங்க, காலையில பாத்துக்கலாம், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இப்பதான் டாக்டர் வந்து ஊசிட்டு போட்டு போனாருன்னு சொன்னேன். சரிம்மா, அப்பாவை சாப்பிட சொல்லுங்க. பிரியங்கா ஹரி சாப்பிட்டாங்களா? இன்னும் இல்லப்பா, இனிமேதான். சரி, நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு படுங்க, நான் கவிதாவை பாத்துக்கிறேன். அதெல்லாம் சரி, நைட்ல ஏதாவது வேணும்னா தயங்காம என்ன வந்து எழுப்பு, சரியா? கண்டிப்பாமா என்று கூறவும் உடனே வெளியே சென்ற கௌசல்யாவிடம் ஹரி, அத்த என்னாச்சு, விஸ்வாவும் கவிதாவும் வெளியிலே வரல? ஐயோ மாப்பிள, அதை ஏன் கேக்குறீங்க என்று பெரிய கதையாக சொல்லி முடித்தார். உடனே பிரியங்காவும் ஹரியும், அம்மா நீங்க டின்னர் எடுத்து வைங்க, நாங்க ஒரு வாட்டி போய் விஸ்வாவையும் கவிதாவையும் பாத்துட்டு வந்துடுறோம். சரி, நீங்க போங்கவா, அதுக்குள்ள நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றவர் டைனிங் டேபிளில் அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்க விஸ்வாவின் அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த ஹரியும் பிரியங்காவையும் பார்த்த விஸ்வா, ஹரி வா, பிரியங்கா வாங்க வாங்க என்றதும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவர்கள், என்னாச்சு விஸ்வா, கவிக்கு இப்ப எப்படி இருக்குது? கொஞ்சம் ஃபீவர், இப்ப பரவாயில்லடா. அம்மா இப்பதான் எல்லாமே சொன்னாங்க விஸ்வா, எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நான் வேணா இன்னைக்கு நைட் கவிதா கூடவே இருந்து அவளை பாத்துக்கட்டுமா? நீங்க வேணா ஹரி கூட போய் பாத்துக்கோங்க. ஐயோ பிரியங்கா, இந்த மாதிரி டைம்ல நீ ரிலாக்ஸா இருக்கணும், மெயினா நல்லா தூங்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதான் நான் இருக்கேன்ல என் பொண்டாட்டிக்கு. உன் வயித்துல இருக்க குழந்தை ரொம்ப முக்கியம், கவனமா இருக்கணும், சரியா? புரியுது விஸ்வா, ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கூட ஹெல்ப் பண்ணலனா எப்படி? அதான் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பரவாயில்ல விடு பிரியங்கா. டே ஹரி, பிரியங்காவை கூட்டிட்டு போய் சாப்பிட வை. வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இத்தனை மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறதா? எப்ப சாப்பிட்டு எப்போ மாத்திரை போடுறது என்றதும் ஹரி அவனை பார்த்தவன், சரிடா நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் தயங்காம உடனே என்ன கூப்பிடு, சரியா? கண்டிப்பாடா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் என்று கூற பின்பு அனைவரும் சென்று உணவை சாப்பிட்டு முடித்துக் கொண்டு லைட்டை ஆஃப் செய்துவிட்டு படுத்து விட்டனர். விஸ்வாவும் கவிதா நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பதால் அவள் அருகிலேயே இறங்கி படுத்தவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு லைட்டை ஆஃப் செய்துவிட்டு படுத்து விட்டான். ஆனால் தூக்கம்தான் அவனுக்கு வருவேனா என்பதை போல இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தவன் கவிதா அமைதியாக உறங்குவதை பார்த்து கொஞ்சம் நிம்மதி வந்ததும் அவனுக்கும் கண்களில் தூக்கம் சுழன்றது. அப்படியே நன்றாக அசந்து தூங்கிவிட்டான். திடீரென்று யாரோ அணத்துவது போல சத்தம் கேட்கவும் பதறி எழுந்தவன் லைட்டை போட அதே நேரம் கவிதா குளிரில் துடித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்காக அவன் ஃபேனை கூட போடாமல் தான் படுத்திருந்தான். எவ்வளவு வேர்த்தாலும் பரவாயில்லை என்று. ஆனாலும் அவளுக்கு இப்படி குளிர் நடுங்கியதால் என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. கவி, என்னடியாச்சி, பிளீஸ் ஏதாவது சொல்லுடி என்றதும் அவள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாலே தவிர அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. பயத்தில் பதறியவன் அவளை தொட்டு பார்க்க ஜுரம் மீண்டும் நெருப்பாய் கொதித்துக் கொண்டிருந்தது. உடனே டாக்டர் சொன்னபடி ஒரு டப்பில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து காட்டன் துணியை முக்கி எடுத்து அவள் முகம், கழுத்து, கால் என்று அனைத்து இடங்களிலும் ஒற்றி எடுத்தான். அவன் அது போல செய்யும் பொழுது கொஞ்சம் ஜுரம் குறைந்தது போலத்தான் இருந்தது. ஆனால் அந்த தண்ணீர் அவள் உடம்பில் காய காய மீண்டும் மீண்டும் அவளுக்கு உடல் சூடு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் இது வேலைக்காவாது என்று புரிந்து கொண்டவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, கவி இங்கு பாரடி என்று தாடையை தட்டி கொண்டிருந்தான். ஆனால் குளிர் நடுக்கத்தில் அவளுடைய பற்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு அவள் வாயை திறக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அவளுடைய கண்கள் எல்லாம் மேலே அப்படியே சொர்க்கி கொண்டு செல்ல அதை பார்த்தவனுக்கு பயம் தாங்க முடியவில்லை. கவி பிளீஸ் டி, என்ன பயப்படுத்தாதடி, தயவு செஞ்சு என்ன பாரு, பிளீஸ் டி, என்ன பாருடி என்று அவளை இறுக்கமாக அணைத்து உடலில் உள்ள கதகதப்பு அவளுக்கு இதமாக இருக்க அவளும் அவனை இறுக்கமாக நெருங்கி வந்தாள். ஆனால் அவளால் அவனை அணைக்கத்தான் முடியவில்லை. அந்த அளவுக்கு வலுவிழந்து போயிருந்தாள்.
அதே நேரம் விஸ்வா அவள் தாடியை பிடித்து நிமிர்த்தவன் அவள் உதட்டில் தன் உதட்டை பொருத்தி தன்னுடைய மூச்சுக்காற்றை அவள் வாய்க்குள் செலுத்திக் கொண்டிருந்தான். அது நன்றாகவே ஒர்க் அவுட் ஆனது. சிறிது நேரத்தில் கவிதாவின் மூச்சு சீரானது போல வந்தது. உடனே கவிதா விஸ்வாவை பார்த்து விஸ்வா என்று கூப்பிட, என்னடி சொல்லு, நீ என் பேரை சொல்லி இவ்வளவு நேரம் கூப்பிட மாட்டியான்னுதான் நான் ஏங்கி போய் கிடந்தேன். என்னடி சொல்லு. விஸ்வா ப்ளீஸ் விஸ்வா. எதுக்குடி இப்ப ப்ளீஸ் சொல்ற? எனக்கு இப்பவே நீங்க வேணும் விஸ்வா. தயவு செஞ்சு என்ன எடுத்துக்கோங்க. என்னால இந்த குளிர தாங்க முடியல. இப்படியே குளிர்ல உடம்பு வெறிச்சே செத்து போயிடுவோம் போல இருக்கு என்றதும் அவள் வாயை பொத்தியவன், என்னடி நீ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது? இப்ப போய் என்ன எடுத்துக்க சொல்ற என்று கேட்டான். வேறு வழியில விஸ்வா, என் குளிர என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. என்னால சத்தியமா முடியல விஸ்வா. பிளீஸ் விஸ்வா எனக்காக. என்னடி நீ இப்படி எல்லாம் கெஞ்சுற? ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஏற்கனவே ரொம்ப முடியாம இருக்க. உன்னை இதுக்கு மேல கஷ்டப்படுத்தினா எப்படி தாங்குவ? அதெல்லாம் பாத்துக்கலாம் விஸ்வா. இப்போதைக்கு எனக்கு பேசுறதுக்கு சுத்தமா டைம் இல்ல. என்னால சுத்தமா முடியல விஸ்வா. ஏதோ என் உடம்புல இருந்து ஆவி பிரிஞ்சு போற மாதிரியே எனக்கு இருக்குது. கண்ணெல்லாம் கூட சுருங்கிட்டே போகுது. விஸ்வா ப்ளீஸ் விஸ்வா என்று அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து கொண்டே அவள் இவ்வளவு கெஞ்சுவதை பார்த்தவனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, பார்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து சட்டென்று அவனது ஆடைகளை கழட்டி தூக்கி எறிந்தவன் அவளுடைய ஆடைகளையும் கழட்டி தூக்கி எறிந்து ஒரு பாம்பை போல அவளுடன் நன்றாக பிணைந்து கொண்டான். அவனுடைய உடல் சூடும் அவளுடைய உடல் சூடும் உரசியதில் கவிதாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடுக்கம் உடம்பிலிருந்து செல்வது போல இருக்கவே விஸ்வா விஸ்வா என்று முணங்கிக் கொண்டே இருந்தாள். அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன் சூடான அவனுடைய மூச்சுக்காற்றை அங்கு பதிக்க அது அவளுக்கு மிகவும் இதமாகத்தான் இருந்தது. அப்படியே அவள் உடல் முழுவதும் தன் மூச்சுக்காற்றை வைத்து நீந்திக் கொண்டிருந்தவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்தான். இதுக்கு மேல முடியாது விஸ்வா, பிளீஸ் விஸ்வா என்னை எடுத்துக்கோங்க. சரி இருடி என்றவன் ஒரு நிமிடம் யோசித்து வேறு வழி இல்லாமல் அவளது பெண்மைக்குள் நுழைந்து விட்டான். அவள் மேலிருந்து அவளை ஆட்டுவிக்க அவளோ விஸ்வா விஸ்வா என்று முனகிக் கொண்டே தான் இருந்தாள். அவளுடைய முனங்களே அவனுக்கு என்னவோ போல இருக்க அவன் சீக்கிரமாக முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் அது முடிந்தபாடு இல்லை. நீண்ட நேரம் சென்று கொண்டே இருந்தது. அவனுடைய அந்த வேகமான ஆட்டத்தில் பெண் அவளுக்கு அங்கங்கே உடலில் வேர்வை துளிகள் ஒன்றொன்று வர ஆரம்பிக்க அதை பார்த்த விஸ்வாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்படின்னா என் கவிக்கு இன்னும் கொஞ்சம் உடம்புல ஸ்ட்ரெயின் கொடுத்தோம்னா கண்டிப்பா நல்லா குப்புன்னு வேர்த்துரும், அவளோட ஃபீவரும் போயிடும் என்று நினைத்தவன் என்றோ கூகுள் படித்த நினைவுக்கு வந்ததும் உடனே அவனுடைய ஆட்டத்தை இன்னும் வெறித்தனமாக ஆடத் தொடங்கினான். அதில் பெண் அவளின் உடலில் அங்கங்கள் குலுங்கி அவள் உடல் முழுவதும் முத்து முத்தாக வேர்வை துளிகள் படர்ந்து சிறிது நேரத்தில் அவள் உடம்பெல்லாம் வியர்வையில் நனைந்து கொண்டிருக்க நீண்ட நேரமாக அவளை ஆண்டு கொண்டிருந்தவன் தன் உயிர் நீரை அவள் கருப்பைக்குள் கொட்டிவிட்டு மெதுவாக அவள் மேலேயே படுத்து அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்துக் கொண்டான். அப்பொழுதுதான் தெரிந்தது அவளுக்கு எவ்வளவு வேர்த்திருக்கிறது என்று. உடலில் துளி அளவு கூட சூடு இல்லை. உடனே அவள் உதட்டில் தன் உதட்டிலேயே லேசாக பொருத்தி எடுத்தவன், கவி இப்போ உனக்கு ஓகேவாடி? எனக்கு இப்போ ஓகே விஸ்வா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, உடம்பும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. என்னடி சொல்ற? ஆமா விஸ்வா, நான் நிஜமாவே ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு குளிர் நடுக்கம் வந்துடுச்சு. எங்க உங்களை விட்டு போயிடுவேணும்னு நான் நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா? வாய மூடு, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு என்றவன் அவள் அருகே இருந்த டவலை எடுத்து அவள் முகத்தை துடைத்து விட்டு அவள் உடலையும் துடைத்து விட்டவன், சரி நைட்டி போட்டுக்கிறியா? வேண்டாம் விஸ்வா, இப்படியே என்னை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கோங்க விடிகிற வரைக்கும். உங்க மார்பிலேயே தலை வச்சு தூங்கணும்னு ஆசைப்படுறேன் என்று கூறிய மனைவியை பார்த்தவனுக்கு பாவமாக இருந்தது. அவள் அருகே இறங்கி படுத்தவன் அவளை இழுத்து தன் மார்பில் போட்டுக்கொண்டு போர்வையை எடுத்து போர்த்தியபடியே அவள் முதுகை தட்டி கொடுக்க, விஸ்வா ஏன் நீங்க ஃபேன் கூட போடாம இருக்கீங்க? என்னடி நீ எவ்வளவு குளிர்ல நடுங்கும் போது நான் எப்படி ஃபேன் போடுறது? ஆனா பாருங்க உங்களுக்கு இப்போ எப்படி வேர்த்திருக்குது. கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டுக்கலாமா? எனக்கு பயமா இருக்குதுடி. இல்ல கொஞ்ச நேரம் போட்டுக்கலாம். அதான் என் விஸ்வா நீங்க இருக்கீங்கல்ல, எனக்கு குளிர் வந்தா அதை எப்படி விரட்டி அடிக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே என்று அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து கேட்க அவன் முகத்தில் லேசான சிரிப்பு வந்தது. ஃப்ராடு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி கடந்த, இப்ப பேசுற பேச்ச பாரு என்றவன் அவள் நெற்றியில் தன் இதழினை பதித்து விட்டு ஃபேனை ஆன் செய்தான்.
உடனே கவிதா விஸ்வாவை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள போர்வையை எடுத்து அவள் கழுத்து வரை போர்த்தி விட்டவன் அவள் முதுகை மெதுவாக தட்டி கொடுக்க அந்த உணர்விலேயே நிம்மதியாக உறங்கி போனாள். விஸ்வாவும் உழைத்த களைப்பில் அப்படியே உறங்கி போக சிறிது நேரத்திலேயே கவிதா அவனின் மார்பில் கையை வைத்து மெதுவாக சுரண்டினாள். விஸ்வா விஸ்வா என்றதும் அவன் பதறி எழுந்தது. என்ன விஸ்வா, நீங்க பதறி எழுந்ததுல நானே பயந்துட்டேன். சாரிடி, என்ன ஏதாச்சும் வேணுமா? விஸ்வா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு கிளாஸ் பால் மட்டும் கிடைக்குமா? என்னடி நீ, இரு ஒரு நிமிஷம் என்று அவளை இறக்கி தலகாணியில் படுக்க வைத்தவன் அவனது ஆடைகளை எடுத்து போட்டுக்கொண்டு நேராக கிச்சனுக்கு சென்று ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை சூடு செய்து அதனுடன் 4 பிரெட் ஸ்லைஸுகளையும் வைத்து எடுத்துக்கொண்டு மீண்டும் அறைக்கு வந்தான். கவிதா கட்டிலில் சாய்ந்தவாறு அமர்ந்திருக்க அவள் அருகே வந்தவன், இங்க பாரு, உனக்கு பிரெட் பால் 2மே எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் இந்த பிரெட்டை பால்ல தொட்டு தொட்டு தருவேனா, நீ கடகடன்னு சாப்பிடணும், சரியா? ஓகே விஸ்வா என்றதும் பாலில் முக்கி அந்த பிரெட்டை தரவும் அவள் சமத்தாக அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தவள் பின்பு பால் கிளாஸை வாங்கி விஸ்வா சொன்னது போலவே கடகடவென்று குடித்து முடித்தாள். அப்பொழுதுதான் அவனுக்கும் நிம்மதியாக இருந்தது. என்ன கவி, ரொம்ப பசி எடுத்துருச்சா? ஆமா விஸ்வா, நம்ம 2 பேரும் தூங்க போகும்போதே எனக்கு பசி வந்துருச்சு. ஆனா நீங்க டயர்டா இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் படுத்துட்டேன். ஆனா பாருங்க, திடீர்னு என் வயிற்றுக்குள்ள எலி ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலதான் உங்களை எழுப்பிட்டேன். சாரி விஸ்வா. லூசு, பசி எடுத்ததுன்னா உடனே எழுப்ப வேண்டியது தானே. இவ்வளோ நேரம் பசியிலேயே கிடந்தியாடி, உன்னை என்னதான் பண்றது? சரி வா, வந்து படு என்று அவளை படுக்க வைத்து இறுக்கமாக அணைத்து கொண்டவன் மீண்டும் சிறிது நேரத்திலேயே தூக்கத்தை தழுவ ஆரம்பித்தான். அவளும் அப்படியே உறங்கிவிட்டாள்.